வணக்கம் சிஸ்டர். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன், இங்கிலீஷ் தமிழ் மட்டுமா. அப்போலாம் அந்த கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணவே எனக்கு தோணலை. ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை, அதுவும் இல்லாம நமக்கு புரியவும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் தானே ஸ்கிப் பண்ணிடுவோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த கோர்ஸ் மட்டும்தான் நான் ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகாம டெய்லி கண்டினியூ பண்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம அதை விடணும்னு ஒரு நாள் கூட தோணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். முதல்ல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்த நம்ம பசங்க இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. உங்களால மட்டும்தான் அது முடிஞ்சது. ஏன்னா நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், அதனால அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களால புரிஞ்சிக்க முடியல. பட் நீங்க ஒரே மாசத்துல அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு போட்டோ பிடிச்ச மாதிரி காமிச்சிட்டீங்க. இது எல்லாருடைய முயற்சி, தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய முயற்சியால இது சாத்தியம் கிடையாது. எல்லாருடைய முயற்சி. கூட பசங்களை எப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது, நம்ம பசங்க நினைச்சு நிறைய விஷயத்த நாங்க மறைச்சு வச்சிருந்தோம். ஆனா மேம் அந்த கிளாஸ் எடுக்கும் போதுதான் அந்த பசங்க அந்த எப்படி ரொம்ப ஃபீலிங்காவும் இருந்தாங்க. எங்களால சொல்லி கொடுக்க முடியாதத மேம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்களே பசங்க, ரொம்ப சந்தோஷம். என்னைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கும் மேமுக்கும் எங்களோட துவாவும் எப்பவுமே இருக்கும் மேம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சம்மர் கிளாஸ் விடுமுறை நாட்கள்ல பசங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அவங்க மத்த காரியங்கள்ல வீணா செயல்படாம இருந்ததுக்கு இப்ப கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது கரெக்டா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுமே, அது விஷயமா பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் வீணான செயல்ல ஈடுபடாம இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு டிவி பாக்குறதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை பத்தி பேசுறாங்க. அம்மா நம்ம இவ்வளவு தான தர்மம் பண்ணணும் வைக்கணும். சிஸ்டர் சொன்னாங்க, சபரிமலா சிஸ்டர் சொல்லும் போதே முடிஞ்சோடனே கிளாஸ் முடிஞ்சோடனே சொல்றாங்க, ஒரு பவுன் தங்கமாச்சு நம்ம தர்மம் பண்ணணுமா அப்படிங்கும் போது அவங்களுக்கு தான தர்மத்தை பத்தி நிறைய ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப விளங்கி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லீவு ரொம்ப பயனுள்ள லீவா இருந்தது. இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்க அனைவருக்கும் அருள் செய்யணும்னு துவா செய்யறேன். என் பேர் சுமையா. அவளை வேற ஒரு மதரசால ஜாயின் பண்ணதுனால அவ ஒரு 15 days தான் அட்டென்ட் பண்ணா. பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாஸஸும் நான் தான் அட்டென்ட் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவளுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி நேத்து தான் கிளாஸ்ல இருந்து வந்தா. எல்லாத்தையும் போட்டோம் காமிச்சேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேமா கிளாஸ் அப்படின்னு சொன்னா. என்னோட ஆசை என்னன்னா, மேம் இந்த ஓரின சேர்க்கை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதை என்னோட கோசிஸ்டரோட சேர்ந்து நான் அட்டென்ட் பண்ணேன். அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், நானும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். எங்களுக்கு அன்னைக்கு அந்த விஷயம் எல்லாம் புதுசா தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளோட பீரியட்ல இதெல்லாம் பார்த்தது இல்ல, இதை பத்தி எல்லாம் கேள்விப்படல, புதுசா இருந்தது. ஆனா நேத்து ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். அங்க இருந்த பிள்ளைங்க இதை சொன்னாங்க. சொன்னோடனே எங்க 2 பேருக்குமே ஒரே ஷாக். நம்ம அந்த கிளாஸ்ல கேட்டோம், இது இப்போ நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லா மதர்சாலையுமே இப்ப இந்த வெறும் மார்க்க கல்வி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த 30 நாள் நம்ம கத்துக்கிட்ட இந்த உலக விஷயங்களை சொல்றதுக்கு யாருமே இல்ல. அந்த மாதிரி யாராவது ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணி ஒரு மதர்சாக்கும் நேரடியா போய் எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி தரணும்ன்றதுதான் என்னோட ஆசை. மாஷா அல்லாஹ், நல்ல ஐடியா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் இது போய் சேரணும். எனக்கும் 2 பெண் பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளை நல்லா இருக்கா, இன்னொரு பிள்ளை டிசபிலிட்டி குழந்தை. அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்ல பிள்ளைகளே இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் போது இந்த பிள்ளை எல்லாம் வாய் திறந்து கூட சொல்ல முடியாதே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே, நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ரொம்ப ஆசையா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அனுஃபாவுடைய அம்மா பேசுறேன் சிஸ்டர். மேம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல சொன்னாங்க இல்லையா ஈஸ்ட்ரோஜனை பத்தி. முதல் பார்வையிலிருந்து 2ஆம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் மனசுல அவங்களுக்கு பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்ச விஷயம் அவங்களுக்கு. அதெல்லாம் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கூட அதெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் வேலை செய்யுது அப்படின்னு அக்கா தங்கச்சிக்குள்ள சொல்லி சிரிச்சுக்குவாங்க. அந்த விஷயத்துல தெளிவு பெற்றுட்டாங்க அந்த பிள்ளைங்க. அப்ப அந்த மாதிரி ஹராமான விஷயத்துல ஹராமான பார்வையில இருந்து வெளியில வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய காத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்க மூலியமாவும் கொடுக்குறோம்.
நீங்களும் இனி வரக்கூடிய வருஷங்களும் வரக்கூடிய நாட்களும் பிள்ளைங்களுக்கு கரெக்டா அந்த பணியை கொடுத்தீங்கன்னா அந்த அனாச்சாரமான விஷயத்துல இருந்து பிள்ளைங்க 90% வெளியே வந்துருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. நான் வந்து இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உஸ்தாதா. ஆனா இந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை தந்தவங்க எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாதா. எல்லா கிளாஸஸ்லயும் நீங்க சொன்னது எனக்கு பயன்ஃபுல்லா இருந்தது. ஆனா என்ன ஒரு சீக்கிரம் முடிய போகுதுன்னு தான் ஒரு வருத்தம் இருக்கு. இனியும் ஒரு ஆலிமா கோர்ஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.